அமெரிக்கா புதிதாக விதித்துள்ள பொருளாதார தடைகள் மூலம் ஈரானை அடிபணிய வைக்க முடியாது என்றும், பொருளாதார அழுத்தங்கள் மூலம் அமெரிக்கா எதிர்பார்க்கும் எந்த ஒரு இலக்கையும் அடையப் போவதில்லை என்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா தன்னுடைய அழுத்தத்தை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் அதிபர் வெளியிட்டுள்ள இந்த கருத்து சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. ஈரானின் பொருளாதாரத்தை முடக்குவதையும் அதன் சர்வதேச வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு அமெரிக்கா பல்வேறு தடைகளை விதித்து வருகின்றது. குறிப்பாக எண்ணெய் ஏற்றுமதி, வங்கித்துறை, நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் மீது கட்டுப்பாடுகளை அதிகரிப்பதன் மூலம் அந்த நாட்டின் வருவாயை குறைக்க அமெரிக்கா முயற்சித்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக ஈரானுடன் வர்த்தக உறவுகளை தொடர்ந்து பேணும் நாடுகளும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். இதனால் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மட்டுமன்றி சர்வதேச நிறுவனங்களும் அழுத்தமான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த அணுகுமுறை ஈரானை தனிமைப்படுத்தி அதன் பொருளாதார திறனை பலவீனப்படுத்தி இறுதியில் அதன் அரசியல் மற்றும் வெளிவிவகார கொள்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே நோக்கம் என்று சொல்லி பார்க்கப்படுகின்றது. இதனால் ஈரான் இந்த அழுத்தத்திற்கு அடிபணிய தயாராக இல்லை என்பதையே அதன் தலைவர்களின் தொடர்ச்சியான கருத்துக்கள் வெளிப்படுத்துகின்றன. பல ஆண்டுகளாக தொடரும் அமெரிக்கா ஈரான் மோதல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் பல தசாப்தங்களாக நீடித்து வருகின்றது. குறிப்பாக 1979 ஆண்டு ஈரானிய புரட்சிக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதன் பின்னர் பல்வேறு காலகட்டங்களில் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார மற்றும் நிதி தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் எண்ணெய் வருவாயை கட்டுப்படுத்துவது அமெரிக்காவின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக இருந்து வருகின்றது. ஏனென்றால் ஈரானின் பொருளாதாரத்தில் எண்ணெய் மற்றும் எரிசக்தி துறை முக்கிய பங்கு வகிக்கின்றது. எண்ணெய் ஏற்றுமதி குறைந்தால் அரசாங்கத்தின் வருவாய் குறையும் என்பதோடு வெளிநாட்டு நாணய வருவாயிலும் பாதிப்பு ஏற்படும். இதன் மூலம் ஈரானின் பொருளாதாரத்தில் அழுத்தம் ஏற்படுத்த முடியும் என்பது அமெரிக்காவின் கணக்காக இருக்கின்றது. ஆனால் பல ஆண்டுகளாக பொருளாதார தடைகளை எதிர்கொண்டு வந்துள்ள ஈரான் மாற்று வர்த்தக வழிகளை உருவாக்குவதற்கும் தனது முக்கிய வர்த்தக பங்காளிகளுடன் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் முயற்சி செய்து வருகின்றது. குறிப்பாக ஆசிய நாடுகளுடனான வர்த்தக உறவுகள் ஈரானுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. அமெரிக்காவின் தடைகள் இருந்தாலும் ஈரான் தன்னுடைய எண்ணெய் மற்றும் பிற பொருட்களுக்கான சந்தைகளை தொடர்ந்து தேடி வருகின்றது. இதனால் அமெரிக்காவின் தடைகள் ஈரானுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று கூறுவது முழுமையாக சரியாக இருக்காது. அதேவேளை அந்த தடைகள் ஈரானை அமெரிக்கா விரும்பும் வகையில் தன்னுடைய கொள்கைகளை மாற்றி செய்துள்ளதா என்பதும் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானின் சமீபத்திய கருத்து முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மற்றும் உரையாடல் மூலமாக தீர்ப்பதே ஈரானின் கொள்கை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் பொருளாதார அழுத்தங்களுக்கு முன்னாள் ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை கைவிடாது என்றும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். போர் மூலம் எதையும் சாதிக்க முடியாததை போலவே பொருளாதார தடைகள் மூலமாகவும் அமெரிக்காவில் எதையும் சாதிக்க முடியாது என்பதே பெசஸ்கியானின் முக்கிய கருத்தாக இருக்கின்றது. இதன் மூலம் ஈரான் இரண்டு முக்கிய செய்திகளை ஒரே நேரத்தில் வெளியிட்டுள்ளது. ஒன்று, அமெரிக்காவுடன் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கான வாய்ப்பை ஈரான் முழுமையாக மூடவில்லை. மற்றொன்று, பொருளாதார அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல் காரணமாக ஈரான் தன்னுடைய முக்கிய கொள்கைகளில் இருந்து பின்வாங்காது என்பதாகும். இந்த நிலைப்பாடு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஈரான் பொருளாதார தடைகளின் தாக்கத்தை மறுத்தாலும் அந்த நாட்டின் பொருளாதாரம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது. பணவீக்கம், நாணய மதிப்பு சரிவு, இறக்குமதி செலவுகள் அதிகரிப்பு மற்றும் மக்களின் வாங்கும் திறன் குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஈரானின் பொருளாதாரத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதும் பொதுமக்களின் வாழ்க்கை செலவை உயர்த்தியிருக்கிறது. அதேவேளை சர்வதேச வங்கித்துறை மற்றும் நிதி அமைப்புகளுடன் தொடர்பு கொள்வதில் ஈரான் பல தடைகளை சந்திக்கின்றது. சர்வதேச பணி பரிவர்த்தனைகள் கடினமாகும் போது வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான செலவும் அதிகரிக்கக்கூடும். இதன் விளைவாக பொருளாதார தடைகள் அரசாங்கத்தை மட்டுமன்றி சாதாரண மக்களையும் மறைமுகமாக பாதிக்கும் நிலை உருவாகின்றது. ஆனால்
இதனால் ஈரான் அரசாங்கத்தின் பார்வையில் இந்த பொருளாதார அழுத்தங்களுக்கு அடிபணிவது நீண்ட காலத்தில் இன்னும் பெரிய அரசியல் ஆபத்தை உருவாக்கும். எனவே தடைகளை சமாளிப்பதற்கான மாற்று வழிகளை உருவாக்குவதையே தெஹ்ரான் முக்கியமாக கருதுகின்றது. அமெரிக்காவின் புதிய அணுகுமுறையில் மற்றொரு முக்கிய அம்சம் ஈரானுடன் நேரடியாக வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் மற்றும் நாடுகளையும் அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் மீது தடைகள் விதிக்கப்படும் அபாயம் இருப்பதால் சர்வதேச நிறுவனங்கள் ஈரானுடன் மேற்கொள்ளும் ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. இதனால் ஈரானின் வெளிநாட்டு முதலீடு குறையக்கூடும். புதிய தொழில்நுட்பங்களை பெறுவதிலும் சர்வதேச நிதி வசதிகளை பயன்படுத்துவதிலும் சிரமம் ஏற்படலாம். ஆனால் இதற்கு பதிலாக ஈரான் தன்னுடைய பிராந்திய மற்றும் ஆசிய கூட்டாளிகளுடன் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றது. இதன் காரணமாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பொருளாதார மோதல் இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாக மட்டுமில்லாமல் சர்வதேச வர்த்தகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறியிருக்குது. இந்த பொருளாதார மோதலை புரிந்து கொள்ளும் போது ஹார்முஸ் நீரிணையில் முக்கியத்துவத்தையும் கவனிக்க வேண்டும். பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் ஹார்முஸ் நீரிணை உலகின் முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாகும். மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு கப்பல்களுக்கு இந்த கடல் பாதை மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே ஹார்முஸ் நீரிணையில் ஏற்படும் எந்த ஒரு பெரிய தடையும் உலகளாவிய எரிபொருள் சந்தையில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. எண்ணெய் விநியோகம் குறையும் என்ற அச்சம் ஏற்பட்டாலே சர்வதேச சந்தையில் விலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதன் தாக்கம் பெட்ரோல், டீசல் மற்றும் பிற எரிபொருட்களின் விலைகளிலும் பிரதிபலிக்கக்கூடும். மேலும் கடல் கப்பல் போக்குவரத்து செலவு அதிகரிப்பது, காப்பீட்டு கட்டணங்கள் உயர்வது மற்றும் மாற்று கடல் பாதைகளை பயன்படுத்த வேண்டிய நிலை போன்றவை உலக வர்த்தகத்தையே பாதிக்கக்கூடும். இதனால் ஈரான் அமெரிக்க மோதல் மத்திய கிழக்கு அரசியலை தாண்டி உலக பொருளாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக மாறுகிறது. போரின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது, பொருளாதார அழுத்தங்களாலும் எதையும் சாதிக்க முடியாது என்ற பெசஸ்கியனின் கருத்து ஈரானின் தற்போதைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றது. ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் மிக பெரிய பாதுகாப்பு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும். அதேபோல கடுமையான பொருளாதார தடைகள் ஈரானின் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தினாலும் அது அரசாங்கத்தை உடனடியாக தனது கொள்கைகளை மாற்றும் நிலைக்கு கொண்டு வரும் என்பது உறுதியானது அல்ல. மாறாக பொருளாதார அழுத்தங்கள் அதிகரிக்கும் போது ஈரான் தன்னுடைய பாதுகாப்பு மற்றும் பிராந்திய கூட்டணிகளை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் தடைகள் மூலம் அரசியல் இலக்குகளை அடைவது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது குறித்து சர்வதேச அளவில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகின்றது.